ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் கொண்டு வரதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நாளாக ஃபேமஸாக இருந்த சைட் எது அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ அலி எக்ஸ்பிரஸ்க்கு போட்டியாக நம்மளுக்கு வந்து ஒரு 2 சைட் இருந்தாலுமே அந்த சைட்டோட விலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். ஈபே, பேங்கூட் எல்லாமே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இதனால நம்ம எல்லாருமே அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் வாங்கினாலுமே இந்த 2 சைட்டில் பொருட்கள் வாங்குறது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். இன்கேஸ் அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் இல்லைன்னா தான் நம்ம வந்து இந்த 2 சைட்டில் வந்து பொருட்கள் வாங்குவோம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4ஆவதா ஒரு முக்கியமான சைட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு யூடியூப்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்க கிடைக்குது. இந்த ஷாப்பிங் சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய காலம் ஆனாலுமே ஸ்ரீலங்காக்கு ஷிப்பிங் வந்து இப்போதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா திமு அப்படிங்கிற ஷாப்பிங் சைட் மூலமாக தான் இப்போ நம்மளுக்கு ஸ்ரீலங்காக்கு ஷிப்பிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவும் குறைவான விலையில் பொருட்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த திமு அப்படிங்கிற ஷாப்பிங் அப்ளிகேஷனும் ஒரு நல்ல அப்ளிகேஷனாக இருக்கு. 2025 இருந்து ஸ்ரீலங்காக்கு இவங்க ஷிப்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது, எப்படி பொருட்கள் வாங்குறது, என்னென்ன மெத்தட்ஸில் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் எல்லாம் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அலி எக்ஸ்பிரஸ்ல நீங்கள் பொருட்கள் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் சிமிலரான அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ அதை விட இதில் இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் கொண்டு வரதுல அலி எக்ஸ்பிரஸ் சைட் தான் ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு போட்டியாக பார்த்தோம் அப்படின்னா 2025 இப்போ திமு அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திமு அப்படிங்கிற அப்ளிகேஷன் 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2022 பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு ஷிப்மெண்ட் பண்ணாலுமே ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதன் மூலமாக பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. ஆனாலுமே பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளில் இதன் மூலமாக ஷிப்பிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நமக்கு யூடியூப்ல பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 2025 தான் இப்போ ஸ்ரீலங்காக்கு திமு ஆப் மூலமாக நம்மளுக்கு ஷிப்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டடான ஆஃபர் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப் வந்து இப்போ தான் ஸ்ரீலங்காக்கு வந்து ஷிப்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஷிப்பிங் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இந்த ஆப் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த திமு ஆன்லைன் ஷாப்பிங் சைட் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ற பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா சைனால இருந்தா நம்மளுக்கு வந்து இங்க ஸ்ரீலங்காக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்றாங்க. எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட சைனால இருந்தா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல வாங்குற மாதிரியே டிஸ்கவுண்ட்ல இதுலயும் பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சில பொருட்கள் அலி எக்ஸ்பிரஸை விட விலை குறைவா நம்மளுக்கு திமு ஆப் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்கு. அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஷிப்மெண்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரீ ஷிப்பிங்லையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கொடுத்திருக்க ஷிப்பிங் டேட்ல இருந்து ஒரு 48 hours வந்து லேட் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது பொருள் உங்களுடைய கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு 48 hours வந்து லேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து $1 வந்து பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா 298 ரூபா உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஷிப்மெண்ட் வந்து லேட் ஆனிச்சு அப்படின்னா. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இதில் ஷிப்மெண்ட் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குறது வந்து ரொம்பவுமே சிம்பிளான விஷயம். அதனால உங்களுக்கு பயம் இல்லாமல் இப்போ பொருட்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணா லிங்க்கும் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஜிமெயில் அட்ரஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கு பிறகு இன்டர்நேஷனலாக ஒர்க் பண்ணுற ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருட்களுக்கு பேமெண்ட்டும் பண்ணி பொருட்களை ஈஸியாகவே உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஷிப்மெண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து நான் ஆல்ரெடி இப்போ வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கிடைச்சதுக்கு பிறகு அதோட ரிவ்யூ வந்து கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன். பொருட்கள் எப்படி நம்மளுக்கு வந்து கிடைக்குது, இன்கேஸ் இவங்க சொன்ன மாதிரியே ஷிப்பிங் டேட் லேட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து $1 கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம். பொருட்கள் கிடைச்சதுக்கு பிறகு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி
எப்படி பொருட்களை செலக்ட் பண்றது, எப்படி பேமெண்ட் பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். இந்த திமு ஆப்ல இப்பதான் வந்து ஸ்ரீலங்காக்கு ஷிப்மெண்ட் பண்றதுனால நிறைய பொருட்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பார்க்க கிடைக்குது. எக்கச்சக்கமான டிஸ்கவுண்டோட பொருட்கள் இருக்கு. இப்பவே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருட்களை வந்து அட் டு கார்ட் கொடுத்து வச்சிருக்கலாம். அப்ப தேவையான டைம்ல உங்களுக்கு பொருட்களை ஈஸியாவே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம திமு ஆப்பை பத்தி தெளிவா வந்து பார்த்துட்டோம். இப்போ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷனுக்குள்ள இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல தான் இருக்கோம். பிளே ஸ்டோர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திமு அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி சஜஷன்ல வந்து அதுதான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2-3 நிமிஷம் வந்து போகும். அதுக்கு பிறகு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு நம்ம ஆப்பை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இந்த ஆப்ல வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், பொருட்களை எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ ஓப்பன் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே ஆப் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஃபெமிலியரான இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா திமு எல்கே அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்காக்கு தான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். அதனால இந்த எல்கே அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல் டேட்டா என்கிரிப்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங் ஆன் ஆல் ஆர்டர்ஸ், ஃப்ரீ ரிட்டர்ன் அப் டு 90 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த திமு ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அலி எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவு தூரம் ரிட்டர்ன் வந்து டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஆர்டர்ஸுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வரப்போகுது. ஸோ குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்மளுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஃபேஸ்புக், கண்டினியூ வித் இமெயில், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஈஸியாக வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணணும் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்க இமெயில் எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இமெயில் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இமெயிலை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இமெயிலை கொடுத்து இதில் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இமெயிலை கொடுத்துட்டேன். அதனால இந்த ஆப் வந்து லாகின் ஆகிருச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸில் இன்டர்ஃபேஸை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த திமு ஆப்லையும் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிமிலரான இன்டர்ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி கூட சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஹோம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல், மென், ஆஃபீஸ், மியூசிக்கல், எலக்ட்ரானிக், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அலி எக்ஸ்பிரஸில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கோ அதே கேட்டகரிஸ் இதுலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா செலிப்ரேட் த நியூ இயர் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து சியர் டு 2025 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷாப் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இதோட முக்கியமான கீ ஃபீச்சரையும் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங், லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆப் வந்து ஸ்ரீலங்காக்கு புதுசாக வந்ததுனால நம்மளுக்கு வந்து லிமிட்டடான ஆஃபராக தான் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஷிப்பிங்க்கு வந்து சார்ஜஸ் வந்து அட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போயே பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கிருங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெலிவரியும் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிவரிக்கு வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ டெலிவரி கேரண்டி அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து LKR 294 கிரெடிட் ஃபார் டிலே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க டேட்லேருந்து 48 hours வந்து லேட் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 2 நாள் டேட் வந்து டிலே ஆனிச்சு அப்படின்னா, ஷிப்பிங் வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆனிச்சு அப்படின்னா 294 ரூபா அவங்க வந்து பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ பொருட்கள் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐட்டம் வந்து டேமேஜ் ஆகி கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஃபண்ட் பெற்றுக்கொள்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 15 day நோ அப்டேட் ரிஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொருளை வந்து சென்ட் பண்ணதுக்கு பிறகு 15 daysக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 30 days நோ டெலிவரி ரிஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 நாள் ஆகியும் வந்து ஷிப்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரலன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு
ஃப்ரீயாக ரிஃபண்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிட்டனுமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக ரிட்டர்ன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ திமு ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஓரளவு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஆப்பில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து டெலிவரி டிலே ஆனால் பேமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஷிப்மெண்ட் வந்து அந்தளவு ஷுவராக வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிமிட்டட் ஆஃபர்ஸ் போகிற இப்போ இருக்க பொருட்கள் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. பொருட்கள் பார்க்க உங்களுக்கு வந்து எந்த பொருளை வாங்குறது அப்படின்னு முடிவெடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா இந்த பக்கத்தில் இருக்க பாஸ்கெட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அது அட் டு கார்ட் அப்படிங்கிறதுல வந்து கிளிக் ஆகிரும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லணும். இதில் நீங்கள் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு பொருட்கள் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2100 ரூபாய்க்கு மேலே வந்து பொருட்கள் வாங்கணும். ஸோ இதில் அலி எக்ஸ்பிரஸில் மாதிரி நம்மளுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்க இயலாது. ஸ்ரீலங்காவுக்கு ஷிப்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருளோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதில் இருக்க டிக் எல்லாமே இல்லாமல் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் செக் அவுட் பார்த்தோம் அப்படின்னா 2210 ரூபா வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பொருட்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா 2210 ரூபாய்க்கு ஈக்குவலான பொருட்களை வந்து செலக்ட் பண்ணிருக்கணும். இல்லைனா அதை விட அதிகமான விலையில் பொருட்களை செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ 500 ரூபா 1000 ரூபா மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இன்னும் 2 பொருட்களை சேர்த்து தான் உங்களுக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து பார்க்க கிடைக்குது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு பொருளை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதில் எப்படி நம்ம வந்து அந்த பொருளோட ஃபீட்பேக் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆன் ஆல் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து இதுக்கான ரிவ்யூஸ் வந்து எழுதியிருக்காங்க. இது இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்க ரிவ்யூஸ் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு தான் இவ்வளோ நாளாக வந்து ஷிப்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ரிவ்யூஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருள் வந்து ஒரு நல்ல பொருளா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலமாக தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதை பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பொருளை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அட் டு கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே சைடில் இருக்க இந்த பாஸ்கெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் எல்லாமே நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து அட் டு கார்ட் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம 2 டிக் ஆன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து ஷோ ஆகும். அதை செக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை கொடுத்துல அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி அட்ரஸை வந்து ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது அட்ரஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் ஆகியிருக்கும். ப்ரொவின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இருக்கிற ப்ரொவின்ஸை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். நான் வந்து சென்ட்ரல் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நான் வந்து கண்டி அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னே கண்டியில் சிட்டி அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ நான் இதில் இடத்துல மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குண்டசாலை அப்படின்னு வந்து டைப் பண்ணலாம். இதை டைப் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முன்னுக்கு இருக்க 3 பாக்ஸும் வந்து ஃபில் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் நம்பர், உங்களுடைய வீட்டுக்கு இருக்க ஏதாவது நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அட்ரஸை டைப் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுக்கணும். இந்த ஃபோன் நம்பர் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோன் நம்பரை கொடுங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் வந்ததுக்கு பிறகு இதுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கு பிறகு சேவ் அண்ட் யூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஷிப்பிங் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதனால பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அட் ஆகிருச்சு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட் மெத்தடுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் விசா கார்டு கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் கார்டு கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அட் அ நியூ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து யூஎஸ்டியில் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பேயும் வந்து இதுக்கு பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கு பிறகு ஆர்டரை வந்து சப்மிட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஆர்டர் வந்து சப்மிட் ஆகிடும். அந்தளவு விஷயங்கள் தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஒரு ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது
ஸோ அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம்ஸுக்கு கிடைச்சிருக்க டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 5702 ரூபா. பட் இதுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 2450 ரூபா டிஸ்கவுண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3251 ரூபா வந்து பே பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஆர்டர் வந்து இதில் பிளேஸ் பண்ணிவிட்டேன். அந்த ஆர்டரை வந்து காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து யூ அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் இப்போ நம்மளுடைய ஆல் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இதை வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் வந்து ட்ராக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த ஆர்டர் வந்து எங்கே இருக்குது, இந்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 17 25 டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி 2 நாள் போணுச்சு அப்படின்னா அவங்க வந்து எனக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ட்ராக்கிங் ஸ்டேட்டஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இந்த பொருட்கள் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு கைக்கு கிடைச்சதுக்கு பிறகு கட்டாயம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பொருட்கள் எப்படி வந்து சேருது அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹோம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் எடுத்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் எதில் இருக்குது அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு யூ அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா இதில் அதை சேஞ்ச் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு யாராவது சிலர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்தளவு விஷயங்கள் தான் ஆப்பிளுக்கு இப்போதைக்கு பேசிக்காக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து இவ்வளோ தான். பேமெண்ட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேஃபாக பண்ணலாம். ஸோ பயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னுமே ஆர்டர் வந்து கையில் கிடைச்சதுக்கு பிறகு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ சொல்கிறேன் இதில் வந்து எந்த அளவு தூரம் வந்து பொருட்கள் நல்லா வந்து நம்மளுடைய கைக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ அது வரையும் உங்களுக்கு அப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை சர்ச் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஆர்டர் கையில் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளை வந்து இந்த திமு ஆப்பில் வந்து இருக்கிற விஷயங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2025 ஸ்ரீலங்காக்கு ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் கொண்டு வரக்கூடிய இன்னொரு சைட்டை பற்றி தான் பார்த்துருந்தோம். இந்த சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அலி எக்ஸ்பிரஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த திமு ஆப்பில் நம்மளுக்கு பொருட்கள் விலை குறைவாக இருக்குதா கூட இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த புது ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.